ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அன்போடு கூட உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற இணையதளத்தில் எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு நாமத்திலே வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். தெய்வம் தாமே இந்த காலை ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி நாம் எல்லாரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து முழுகுலத்தோடு அப்பா உடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பட்டும், உங்களுடைய ஆளுகை கடந்து வரட்டும். நீங்கள் அசைவாடுவீராக, எழுந்தருவீராக, உங்களுடைய மகிமை ஆலயத்தை நிரப்புவதாக. ஒருவேளை நீங்க எங்களோடு இணைந்து நிறத்தில் ஆராதித்தாலும், இருக்கிற இடத்துல வீடுகளிலே நீங்கள் அமர்ந்திருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய மகிமை இந்த இடத்தை மூடுவதாக, உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்புவதாக. ஒவ்வொருவரையும் நீங்க ஆட்கொண்டு வழி நடத்துங்க அப்பா. நீங்க நிறைவானவர் வரும் பொழுது எல்லா குறைவானதும் எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில விலகிடும் அல்லவா. நீர் சர்வ வல்லமையுள்ளவர், நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர், தூயாதி தூயவர், ராஜாதி ராஜா, ஓ கர்த்தாதி கர்த்தர் அல்லவா. ஆளுகை செய்ய ஆவியானவரே, சோத்திரம் சோத்திரம். இந்த காலை வேளையிலே ஆண்டு வழி நடத்துவீராக. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுடைய ஆளுகை இருக்கட்டும், உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும், வழி நடத்துதல் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலுமே ஆராதிக்கும்படி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. ஓ நினைவெல்லாம் உமதாகட்டும், ஓ எங்களுடைய பேச்செல்லாம் உமதாகட்டும். இந்த நாள் முழுவதும், இந்த ஆராதனை முழுவதும் நீர் எங்களை வழி நடத்தி செல்வீராக. ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாக்குகிறங்க பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிறவரே மகள் ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய மகிமையினால் இந்த இடத்தை மூடுவீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் நீங்க வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்து இந்த இடத்தை நிரப்புவீராக. ஆத்துமாக்களால நிரப்பப்படட்டும் என்று நாங்கள் தெரிவிக்கிறோம் ஐயா. நீங்க வந்துட்டாலே என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொன்னீங்களே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னீங்களே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆத்துமானவரே, ஆவியானவரே, என் ஆத்துமானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுவதும் வழி நடத்தும், நாள் முழுவதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. அப்பாவை அறிந்திடணும், அப்பாவை அறிந்திடணும், வெளிப்பாடு தாருமையா. அப்பாவை அறிந்திடணும், வெளிப்பாடு தாருமையா.
வாரமே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆவியானவரே ஆவியானவரே எங்கள் ஆற்றலானவரே புதிதாக்கும் பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றுமையா புதிதாக்கும் பரிசுத்தரே கேட்போமா புது படைப்பாய் மாற்றுமையா உழைத்துவிடும் உழைத்துவிடும் ஒரு மாற்றம் உழைத்துவிடும் ஒரு மாற்றம் பயன்படுத்தும் 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 ஆளுகை செய்யும் பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆவியானவரே ஆற்றலானவரே ஆவியானவரே ஆற்றலானவரே அதிசயம் செய்பவரே ஆனந்தநாயகனே அதிசயம் செய்பவரே ஆனந்தநாயகனே காயப்பட்டுமையா காயப்பட்டும் கர்த்தாவே காயப்பட்டும் கர்த்தாவே கண்ணீரெல்லாம் துடைப்பவரே கண்ணீரெல்லாம் துடைப்பவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆவியானவரே இந்த காலை வேளையில அப்பாவை நாங்கள் இன்னும் அறியணும். எங்களை புது படைப்பாய் மாற்றுங்க, உருவாக்குங்க, எங்களை பண்படுத்துங்க, பயன்படுத்துங்க. ஆவியானவரே இந்த காலை ஆராதனை துவக்கம் முதல் முடிவரை நீங்க வழி நடத்தி செய்யுங்க. அதிசயம் செய்பவரே, அதிசயங்களை நாங்கள் பார்க்கட்டும், அதிசயங்களை பெற்றுக்கொள்ளட்டும், நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆண்டு வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்களை ஒரு விஷயம் வாழ்த்துகிறேன். இணையதளத்துல எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிச்சயமாகவே இந்த ஆராதனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? முழு இருதயத்தோடு எந்த காலத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் என்று பாடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். அந்தவன் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தவன் நீரே, ஆதியும் நீரே, அந்தவன் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தவன் நீரே. எந்த காலத்தில்
உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய்மை நீரே தாதியும் நீரே தாவரம் நீரே என் தாரகம் நீரே. தாய்மை நீரே தாதியும் நீரே தாவரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் வாழ்விலும் நீரே வாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே வாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே வானிலும் நீரே கோவிலும் நீரே ஆடியும் நீரே என் காலத்தில் நீரே. வானிலும் நீரே கோவிலும் நீரே ஆடியும் நீரே என் ஞாபகத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் ஏந்தவன் நீரே இன்ன வேளையில் மாறாதவன் நீரே. துன்ப நேரத்தில் ஏந்தவன் நீரே இன்ன வேளையில் மாறாதவன் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே ஜீவனும் நீரே ராஜராஜனும் என் சேர்ந்தவன் நீரே. தேவனும் நீரே ஜீவனும் நீரே ராஜராஜனும் என் சேர்ந்தவன் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஒரு பாடல் நம்ம பாடுவோம். காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவரே உமக்கே ஆராதனை. என் நேசரின் கண்கள் புறா கண்கள், என் நேசரின் கரங்கள் என்னை அணைத்துக் கொள்ளும். அவர் இன்பமானவர், என் உள்ளத்தில் வந்தவர், அவர் ஜீவனுள்ளவர், என் உயிரில் கலந்தவர். ஆமென். ஹல்லேலூயா. காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவரே ஆராதனை. என்னை விழுந்த கொடி நேசமே ஆராதனை. காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவரே ஆராதனை. என்னை விழுந்த கொடி நேசமே ஆராதனை. பிரியமே ஆராதனை நேசமே ஆராதனை. பிரியமே ஆராதனை நேசமே ஆராதனை. காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவரே ஆராதனை. என்னை விழுந்த கொடி நேசமே ஆராதனை. என் நேசரின் கண்கள் புறா கண்கள், என் நேசரின் கண்கள் என்னை அழைத்துக் கொள்ளும். என் நேசரின் கண்கள் புறா கண்கள், என் நேசரின் கரங்கள் என்னை அழைத்துக் கொள்ளும். அவர் இன்பமானவர், என் உள்ளத்தில் வந்தவர், அவர்
அவர் ஜீவனுள்ளவர், என் உயிரில் கலந்தவர், அவர் இன்பமானவர், என் உலகில் வந்தவர், அவர் ஜீவனுள்ளவர், என் உயிரில் கலந்தவர். காட்டுக்குள்ளே கிளிமரம் தோன்றவரே ஆராதனை, என் மேலே கொண்டபடி நேசமே ஆராதனை. காட்டுக்குள்ளே கிளிமரம் தோன்றவரே ஆராதனை, என் மேலே கொண்டபடி நேசமே ஆராதனை. என் நேசரின் வஸ்திரம் வாசனை வீசும், என் நேசரின் முகமும் பிரகாசிக்கும். என் நேசரின் வஸ்திரம் வாசனை வீசும், என் நேசரின் முகமும் பிரகாசிக்கும். அவர் என்னை பார்ப்பார், என் நேசர் என்னையும் சிறப்புமானவர். அவர் என்னுடையவர், நான் அவருடையவர், என் நேசர் என்னையும் சிறப்புமானவர். காற்றுக்குள்ளே கிளிமரம் தோன்றவரே ஆராதனை, என் மேலே விழுந்தபடி நேசமே ஆராதனை. காற்றுக்குள்ளே கிளிமரம் தோன்றவரே ஆராதனை, என் மேலே விழுந்தபடி நேசமே ஆராதனை. என் நேசரின் பாதங்கள் அளவுள்ளது, என் நேசரின் நடையோ என்னை கவர்ந்தது. என் நேசரின் பாதங்கள் அளவுள்ளது, என் நேசரின் நடையோ என்னை கவர்ந்தது. அவர் என்னை பார்த்தார், நான் பிரகாசித்தேன். அவர் என்னை கண்டார், நான் சுகமாவேன். அவர் என்னை பார்த்தார், நான் பிரகாசித்தேன். அவர் என்னை கண்டார், நான் சுகமாவேன். காட்டுக்குள்ளே கிளிமரம் தோன்றவரே ஆராதனை, என் மேலே கொண்டபடி நேசமே ஆராதனை. காட்டுக்குள்ளே கிளிமரம் தோன்றவரே ஆராதனை, என் மேலே கொண்டபடி நேசமே ஆராதனை. பிரியமே ஆராதனை, நேசரே ஆராதனை. பிரியமே ஆராதனை, நேசரே ஆராதனை. காட்டுக்குள்ளே கிளிமரம் தோன்றவரே ஆராதனை, என் மேலே விழுந்தபடி நேசமே ஆராதனை. காட்டுக்குள்ளே கிளிமரம் தோன்றவரே ஆராதனை, என் மேலே விழுந்தபடி நேசமே ஆராதனை. ஹல்லேலூயா. நமது நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். ஆமென். பலதொன்றும் இல்லாத ஒருவரே துதிக்கும் கனத்திற்கும் பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் உணர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. வானாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. அரசத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, அவைகள் வைத்தவரை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 அரசன் வலியத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, அவைகள் வைத்தவரை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 மேலே. அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா
விட்டு சமரை தூக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய் கைவிட்டு தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையை மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை கட்டி விட்டு சமரை தூக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய் ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே என்னை கலையாக்குவே கீழாக்காமல் என்னை மேலாக்குவே மேலாக்காமல் என்னை கலையாக்குவே கீழாக்காமல் மேலாக்குவே ஹalleluya துதி உமக்கே 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 நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புற பருவதம் நீங்க ஆண்டவரே ஒருபோது எங்களை கீழே விடவே இல்லை தூக்கி உயர்த்தி நீங்க ஆண்டவரே சத்துருகளுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்களை தலையெல்லாம் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினாரே நல்ல வாயில திறந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணமா இம்மட்டும் எங்களை உதவின எபினேசரு இம்மானுவேலரே யெகோவா ஈரே எல்ஷதாய் யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே ஆரோக்கியம் தந்தீரே விடுதலை தந்தீரே ஜெயம் தந்தீரே எங்களை போஷித்தீரே கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே உள்ளங்கைகளை வரைந்து வைத்தீரே ஜீவனோடு வைத்திருப்பது உடைய கிருபை உணவா ஸ்தோத்திரம் 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 ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தடம் நீரே உனக்கு ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தடம் நீரே ஆயம் மோதியம் தாரை உமை சொல்கிறேன் உம்மை ஆயம் மோதியம் தாரை உமை சொல்லுவோம் ஆண்டவரே உம்மை ஆராதனை நாயகன் நீரே உணர்ந்து அவரை பார்த்து அப்பாவை பார்த்து வேந்தடம் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆமாண்டவரே ஆராதனை வேந்தடம் நீரே ஆயிரம் தேவரின் சிவந்தோம் ஆண்டவரே சுவியே ஆயிரம் தேவரின் சிவந்தோம் ஆண்டவரே சுவியே வேலையே எங்கள் தெரியாமீரே ஏந்தெங்கும் தோன்றிடுவே ஆமென் வேலையே எங்கள் தெரியாமீரே ஏந்தெங்கும் தோன்றிடுவே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை நாயகன் நீரே தரிசனம் தினமுறை மூடும் மகிமை இறங்கி வளர்க்கும் ஐயா உண்மை உயர்த்துகிற இடத்துல நீ நஷ்டமாகிறா பத்து ஸ்தம்பமாய் ஏக ஸ்தம்பமாய் தீர்க்கா ராமா ராஜூரா மாகாணா காணா காபா சகராபோ சார்பதே விடுதலை வருவதாக ஆண்டவர்
யாவுமே முழங்கிடுவே மகிழுடன் துதித்திடவே முழங்கால் யாவுமே முழங்கிடுவே மகிழுடன் துதித்திடவே ஆராதனை நாயகனே ஆராதனை நாயகனே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே எதிர்பார்ப்போடு ஆராதனை நாயகனை நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆயுள் விரோதம் உண்மையே நாங்கள் துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவரை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதல்லவா. உம்மை உயர்த்தி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரை. ஒவ்வொருவரின் மகிமையினால நிரப்புவீராக, உங்களுடைய பிரசனத்தினால நிரப்புவீராக. எல்லா வியாதிகள் மறையட்டும், சோர்வுகள் விலகட்டும், எல்லா பலவீனங்களும் விலகட்டும் ஐயா. திறந்த வாசல் கடந்து வரட்டும். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு தேவைகள் உண்டு, ஒரு எதிர்பார்ப்புகள் உண்டு, விண்ணப்பம் உண்டு. விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவரே, செபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். இடத்துல வந்திருக்கிற ஜனங்களுக்கு அற்புதம் செய்வீராம், சிறந்த வாசலை வைப்பீராம். ஓ இணையதளத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்பீராம். ஒவ்வொரு வீட்டிலும் அசைவாடுமே ஆவியானவர் எங்கே உண்டு? அந்த விடுதலை உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தரை ஆவினால்தான் ஆகும். குறைவானது வரும்பொழுது குறைவானது வடிவதும் அனல் கொட்டி எழுப்பி விடும். உங்க வாயிலை விரிவாய் திறக்கும் பொழுது தேவன் அதை நன்மையினால நிரப்புகிறார். வியாதிகள் மறையட்டும், பலவீனங்கள் மறையட்டும், சோர்வுகள் விலகட்டும், சத்துருவின் கிரைகள் அடிக்கப்பட்ட கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்யும்போது ஏதோ ஒரு நோக்கத்தோடு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அந்த எதிர்பார்ப்புகள் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரம் என் கண்களை எடுத்தேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரம் என் கண்களை எடுத்தேன்.
எனக்கு தாசை நடப்பவர்கள் என் கண்களை ஏறெடுப்பேன். ஆனந்தம் மோதியும் மறைக்க வல்லதே வரிடம் இருந்தேன். ஆனந்தம் மோதியும் மறைக்க வல்லதே வரிடம் இருந்தேன். மலைகள் பெயர் நகர்ந்திடும் நிலை மாறி குடி அகன்றிடும் நிலை மாறி மாறிடுமோ அவர் திருவை மாறிடுமோ அவர் திருவை ஆறுதல் ஆறுதல் எனக்கு அவர் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் எல்லா இடுக்கத்தையும் நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. தீங்கும் என்னை அணுகாமல் விசுவாசத்தோடு ஆத்மாவை காக்கும் என் தேவன். ஆமென். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்மாவை காக்கும் இஸ்ரவேலை காக்கும் தேவன். இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன். ராப்பகல் உங்களை காக்கிற தேவன்.
இறங்குவதும் இல்லை, புரிவதும் இல்லை. காக்கும் நம் தேவன் உறங்காதே. ரெண்டு கரங்களை உயர்த்தி எனக்கு தாசை வரும் பர்வதம் வலப்பக்கத்தில் வருவாங்கள். சொல்லுங்க சொல்லுங்க. வலப்பக்கத்தில் விசுவாசத்தோடு பாடின கேட்ட ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் நோக்கி பார்த்து கூப்பிட்டார்களோ ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தித்து வலப்பக்கத்துல நிழலாய் அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் காத்து வழி நடத்துங்க ஐயா. நாங்கள் பாடலாய் எங்கள் விசுவாச விண்ணப்பங்களை சொல்லி இருக்கிறோம். விசுவாசத்தோடு சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே ஆமென்றும் ஆமென் என்று போக்கையும் வரத்தையெல்லாம் நீங்க ஆசீர்வதித்திடுங்க. என்ன கடங்காத நன்மைகள் இயேசுவின் நாமத்திலே கடந்து வரட்டும் என்று நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. வசனத்தின் மூலமாக வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் நீண்ட வண்ணமாக சங்கீதம் 84 மாறி மாறி நாம் வாசிப்போம். சங்கீதம் 84 சங்கீதம். சங்கீதம் பக்கம் 723. சேனைகளின் கர்த்தாவே, நமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் அகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். 5ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். 5ஆம் வசனத்தை. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தர் மேல பலன் கொள்ளுகிறவர்கள், கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவங்க எந்த அழுகையின் பள்ளத்தாக இருந்தாலும் அதை என்ன பண்ணுவாங்களாம்? வெற்றியாய் மாற்றிக் கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவப்பிள்ளைகளை அமர்ந்து கொள்ளலாம். பரிசுத்த மெய் விவாக திருமண அறிக்கை. கர்த்தருடைய பெரிதான கிருபையால் வருகிற 11ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணிக்கு நமது சபையை சேர்ந்த சென்னை 88 நம்பர் 42 மேலவாக்கம் மெயின் ரோடு ஆதம்பாக்கத்தில் வசிக்கும் அண்ணாமலை காலம் சென்ற அண்ணாமலை சாரால் அவருடைய இளைய குமாரத்தி மகேஸ்வரி என்கிற மெர்சிக்கும், சென்னை முகப்பேரில வசிக்கும் ஜான்சன் பூங்குடி அவர்களின் மூத்த புதல்வன் திருநிலை செல்வன்
தினேஷ் தினகரன் என்கிற மணமகனுக்கும் பெரியவர்களால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு வருகிற புதன்கிழமை மாலை இந்த திருமணம் நடைபெறுகிறது. இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. இந்த புதன்கிழமை மாலை ஒரு 4-5 பேர் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க யாராவது நீங்க போற மாதிரி இருக்கீங்களா, வர்ற மாதிரி இருக்கீங்களா? மெர்சி கல்யாணத்துக்கு ஏற்கனவே வரேன்னு சொன்னவங்க கை தூக்கிடுங்க. விமலா சிஸ்டர் 2, லேயா சிஸ்டர் வரீங்களா? சரி. ஆகவே 10 பேர் வர்ற மாதிரி இருந்தா வேன் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். 5-6 பேர்னா ஒரு இனோவா கார் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். நீங்க சரியா புதன்கிழமை மாலை 4:30 மணிக்கு இந்த இடத்துல இருந்து அந்த கார் புறப்படும். அதை நீங்க போய்விட்டு திரும்பி வந்து விடலாம். வேற யாரும் வரதா இருந்தாலும் நீங்க இன்னைக்குள்ள சொல்லணும். அப்பதான் வேணும் பஸ்ஸோ நம்ம வேணும் கார் எப்படி டிசைட் பண்ண முடியும். டான்ஸ் சிஸ்டர் போறாங்களா? தெரியல. சரி சரி. அருமையான இந்த இணைய போகிற இணைய போகிற மணமகன் மணமகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். பரலோக பிதாவே, அருமையான மெர்சிக்காக தினகரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. இன்றைக்கு இந்த 3வது அறிக்கையை நாங்கள் சபையில வாசித்தோம். ஆண்டவரே, வருகிற புதன்கிழமை நடைபெறுகிற இந்த திருமணத்தை கர்த்தரே நடத்தி கொடுங்கப்பா. எல்லா இயற்கையும் சாதகமா இருக்கட்டும், எல்லாம் உங்களுடைய ஆளுகைக்குள்ள இருக்கட்டும். நீங்களே ஒரு கல்யாண வீட்டுல கடந்து வந்து திருமணத்தை எல்லா குறைகளையும் நிறைவாக்கி நடத்தி கொடுத்தது போல நீங்க நடத்தி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த திருமணத்துல இணைப்போகிற பிள்ளைகளை நாங்கள் சபையாராய் ஆசீர்வதிக்கிறோம். 2 வீட்டாரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. திருமணத்தை நடத்துகிற போதெல்லாம் எல்லாம் பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கும் தேவன் நம்மோடு பேசும்படி எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஏறக்குறைய நாம் ஆண்டுடைய வருகையை எதிர்பார்த்து ஒரு எதிர்பார்ப்போடு நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அவர் சீக்கிரமாகவே இந்த உலகத்தில் அவர் கடந்து வருகிற ஒரு காலத்துல நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகை ஆவலோடு நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அநேக செய்திகள், அமெரிக்காவில் தேர்தலில் ஒரு மாற்றம், இப்படி பல வருகைக்கு ஏற்ற அடையாளங்களையும் செய்திகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவான். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க வாசிக்கிறோம், 2 பேர்ல ஒருத்தர் ஆண்டவர் என்ன பண்றானா ஏற்றுக்கொள்ளுகிறார், ஒருத்தர் கைவிடப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தின் 20ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம்னா, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்? பரிசேயர் இயேசுவினிடத்துல கேட்ட பொழுது அங்கே பின்னாடி நிறைய காரியங்களை இயேசு சொல்லுகிறார். நோவா காலத்துல நடந்தது போல, லோத்தின் காலத்துல நடந்தது போல நடக்கும் அப்படின்னு அநேக காரியங்களை சொல்லிவிட்டு அடுத்த பகுதியில இப்ப வாசித்த வசனத்துல 2 பேர் படுக்கையில இருப்பாங்க, ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவான், இன்னொருவன் கைவிடப்படுவான். இப்படின்னு 3 காரியத்தை அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்கலாம். 3 காரியம் என்ன? படுக்கையில இருக்கிற, தூக்கத்துல இருக்கிற முதல் காரியம். 2வது திரிகை திரிக்கிற, வீட்டில தன் வேலையை செய்து கொண்டிருக்கிற 2 ஸ்திரீகள், 2வது காரியம். 3வது வயலில் இருக்கிற 2 பேர். அப்ப இது எதை குறிக்கிறது? 3 விதமான காரியங்களை குறிப்பிடுகிறது. இரவுல நாம் படுக்கையில தூங்கிட்டு இருக்கிறோம், வீட்டு வேலையை செய்து கொண்டிருக்கிறோம், திரிகை திரிப்பது,
மூன்றாவது வயல்வெளி வேலைக்கு செல்லுகிறோம் குடும்பத்தை நடத்துவதற்கு. இப்படி 3 சூழ்நிலைகளிலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டுடைய வருகைக்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா 2 பேர் படுத்து தூங்குறாங்க, அதுல ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தூக்கத்துல இருந்தா கூட நம்முடைய ஆத்மா தேவனோடு கூட அவருடைய வருகையை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு சொல்லும் பொழுது, இந்த இரவிலே நீர் வந்தால் கூட நம்முடைய வருகையில சந்திக்க ஆயத்தமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும். இரவுல முழிக்கும் போது கூட நம்முடைய ஆத்மா அவரை துதித்துக் கொண்டே ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் 10 கன்னிகைகள் உவமைகளை ஆண்டவர் சொன்னார். 5 பேர் தன்னுடைய தீவெட்டியோடு எண்ணெயும் வைத்து எப்படி இருந்தாங்க? அலர்ட்டா ஆயத்தமா இருந்தாங்க. ஆயத்தமா இல்லாத 5 பேர் என்ன பண்ணாங்க? கைவிடப்பட்டு போனாங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, இரவுல தூங்கினா கூட அவருடைய வருகையை எதிர்பார்த்தவர்களாய், இந்த இரவுல இயேசு வந்தாலும் நாம் போயிடணும் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோடு எதிர்பார்ப்போடு படுக்கைக்கு செல்வர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. 2வது வாசிக்கிறோம், திரிகை திரிக்கிறவங்க. நம்ம வீட்டுல வேலை செய்வோம், எந்த வேலை செய்தாலும் எந்த காரியத்துல இருந்தாலும் நம்முடைய உள்ளம் ஆண்டவரோடு உறவாடி கொண்டே இருக்க வேண்டும். ஆமே. இந்த 2 பேர்ல ஒருத்தி, திரிகை திரிக்கிற ஒருத்தி எப்பொழுதும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டே இருந்திருக்கணும்? துதித்து கொண்டே எதிர்பார்த்து கொண்டே இருந்திருக்க வேண்டும். ஆமே. ஆகவேதான் தானியேலை குறித்து, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று தரியு ராஜா தானியேலை குறித்து சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தரியு ராஜா ஒரு ரகசியத்தை பார்க்கிறார். தானியேல் அலுவலா இருந்தா கூட எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பதை தரியு பார்த்தபடினாலதான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்று தரியு தானியேலை பார்த்து சொல்லுகிறார். ஆமே. அப்ப 2 திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில ஒருத்தி ஆண்டவரை துதித்துக் கொண்டே எதிர்பார்ப்போடு இருந்தபடினால் அவள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். 3வதாக பார்க்கிறோம், வயல்வெளியில வேலைக்கு செல்லுகிற வயலில் இருக்கிற 2 பேர்ல ஒருவனை ஆண்டவர் என்ன பண்றாரு? எடுத்துக்கொள்கிறார். ஒருவன் கைவிடப்படுகிறார். யோசேப்பு போத்திபார் அரண்மனையில அலுவலா இருக்கிறார், வேலையில அமர்த்தி இருக்கிறார். போத்திபார் ஒரு காரியத்தை பார்க்கிறார், யோசேப்போடு கூட கர்த்தர் இருப்பதை பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க எங்க இருந்தாலும் ஆண்டவரோடு கூட இருப்பீங்கன்னா, ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டே இருப்பீங்கன்னா, ஆண்டவரை துதிக்கிற துதியோடு கூட இருப்பீங்கன்னா, நீங்களும் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களாய், வருகையில ஆண்டவருடைய ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய், என்ன காரியம் விரும்பினாலும் ஆமேன் ஆமேன்றும் ஆமேன் என்றும் அதை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் நீங்களும் ஒவ்வொருவரும் இந்த இடத்துல இருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவராய், பதிலை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய், என்ன காரியமா இருந்தாலும் உலக பிரகாரமான ஆவிக்குரிய எதிர்காலம் எதுவா இருந்தாலும் தோற்று போறவர்களாய் அல்ல, ஜெயிக்கிறவர்களா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. 2 பேர்ல நான் பதிலை பெற்றுக் கொள்கிறவராய், 10 பேர் இருந்தா அதுல நான் பதிலை பெற்றுக் கொள்கிறவனாய், உன் குடும்பத்துல நானே ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், சபையில நானே சிறந்திருக்கிறவனாய், வேலை ஸ்தலத்துல நானே எல்லாருக்கும் சாட்சியா இருக்கிறவனாய், எல்லாவற்றிலும் நீங்க இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய் இருந்தால் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருவார், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் தருவார், எல்லா ஜெபத்திற்கும் பதிலை தருவார், எல்லாவற்றிலும் நீங்க சிறந்தவர்களாய் மாறி விடுவீர்கள். ஆமென். எப்பொழுதுமே நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களாய், பதிலை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற லிஸ்ட்ல நம்ம இருக்கணும் நம்முடைய சபை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். ஹல்லேலூயா. எதிலுமே நீங்க தோற்று போறதா இருக்கக்கூடாது, ஜெயிக்கிறதா இருக்கணும். அது ஜெபமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், உயர்வா இருக்கலாம், எதிர்காலமா இருக்கலாம். எதிலையுமே உங்களுக்கு கர்த்தர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதிலை பெற்றுக்கொண்டு சாட்சிகளாய் நீங்க காணப்படும். ஆமென். ஆகவே இன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்ளப்படும்னா என்ன பண்ணணும்? வேதத்துல 2 2 2 2 நிறைய அப்படியே யோசனை உன்னை பார்த்தா 2 2 இருக்கு. அந்த 2 பேர்ல ஒருத்தரை ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், ஒருத்தரை ஆசீர்வதிக்கிறார், ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்றாரு, ஒருத்தரை உயர்த்துகிறார். அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அப்படி தியானிக்கும் பொழுது யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், யாரை ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணார், யாருக்கு பதில் கொடுத்தார், இதெல்லாம் தியானிக்கும் பொழுது அப்பொழுது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வோம், வருகையிலையும் ஆண்டவரோடு கூட நாம் சேர்த்துக் கொள்ளப்படுகிறாய், ஏற்றுக்கொள்ளப்படுகிறாய் காணப்படும். ஆமென். முதலாவதாக 2 பேரை பார்க்க போகிறோம். ஒரே வீட்டில் பிறந்த மார்த்தாள் மரியாள். ஒரே வீட்டில் பிறந்த
2 சகோதரிகள், அக்காள் தங்கை. ஆமென். இந்த 2 பேரை குறித்து லூக்கா 10ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் இதுதான் பேசிக். முதல், ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தர வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களை பாராட்ட வேண்டும் என்றால், கர்த்தரை உங்களை உயர்த்த வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால், முதல் குறிப்பு லூக்கா 10ஆம் அதிகாரம் 41, 42ஆம் வசனத்தை நம்ம திருப்புவோம். அநேக முறை நம்ம இதை தியானித்து இருந்தாலும் இன்றைக்கு இதிலே கர்த்தர் அநேக காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். ஆமென். 41ல இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். மரியாள், மார்த்தாள் 2 பேர்ல ஒருத்திய மரியாளை குறித்து ஆண்டவர் பெஸ்ட், சிறந்தது, நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று மரியாளை தேவன் பாராட்டுகிறார். ஆமென். பாருங்க, இந்த வசனத்துல 38ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால், அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்துல பிரவேசிக்கிறார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். நல்லா கவனிக்கணும். திரும்ப திரும்ப நான் வாசிக்கும் பொழுது மார்த்தாள் தான் இயேசுவை வீட்டில ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஏற்றுக்கொண்டதோடு சரி, இன்றைக்கு நாம் இயேசுவை இரட்சகராய் ரட்சிக்கப்பட்ட ஏற்றுக்கொண்டதோடு நிற்க கூடாது. அதுதான் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற, கற்றுக் கொடுக்கப்படுகிற பாடம். ஆமே, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், முடிஞ்சிச்சு. அப்படி அல்ல. மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டில் என்ன பண்ணலாம்? ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவ என்ன பண்றா? இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தார். அப்போ ஏற்றுக்கொண்டது மார்த்தாள். ஆனால் 2ஆம் வசனம் சொல்கிறது, மரியாள் இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டு இருந்தார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில வருத்தம் அடைந்து. ஆமே, இயேசுவை ஏற்றுக்கொண்டதோடு இயேசு மறந்துட்டார். ஆனா மரியாள் இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வசனத்தையே, அப்படி நோக்கமெல்லாம் இயேசுவும் நானும், அவருடைய வார்த்தையும் நானும், அவர் என்ன சொல்லுவாரோ அதை கேட்கணும், அவருடைய விருப்பமெல்லாம் இயேசுவோடு கூட. ஆனா மார்த்தாள் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் வேலைக்கு போயிட்டா, இயேசுவே மறந்துட்டான். அவ எப்ப இயேசு கிட்ட வாரா என்றால், பற்பல வேலைகளை செய்து வருத்தம் அடையும் பொழுது இயேசுவினிடத்துல வந்து, ஆண்டவரே நான் பல பல வேலையில இருக்கிறேனே, எனக்காக உதவி செய்ய நீங்க யாரும் அனுப்பக்கூடாதா? மரியாதை அனுப்பக்கூடாதா என்று தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய வேலையின் நிமித்தமாக, தன்னுடைய பிரச்சனைகள் வரும் பொழுது, வேலையில வருத்தம் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, அதுவும் இயேசுவினிடத்துல வந்து என்ன பண்றான்? வாக்குவாதம் பண்ணுகிறவளாய் அவரை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆனா இயேசு சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நீ கலங்கிட்டு இருக்கிற. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒண்ணுதான் முதலாவது தேவை. தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு ஒருபோதும் எடுபடாத நல்ல பங்குதாரராக இயேசுவை தெரிந்து கொண்டால். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது உங்களுக்கு என்ன தேவை? இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன், அதோடு நம்ம மறந்துடும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டவரை தேடுறோம். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராதனையில வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக அல்ல, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராதிக்கிறவர்களாக அல்ல, 7 நாட்களும் 365 நாட்களும் இடைவிடாமல் எப்படி மரியாள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தாலோ, ஒவ்வொரு வேலை செய்வது போதும், தூங்கும் பொழுதும், வேலைக்கு போகும் பொழுதும் கர்த்தரையே துதித்து நீங்க ஆராதித்துக் கொண்டிருந்தால் கர்த்தருக்கு நல்ல பங்குதாரராய் மாறி விடுவீங்க. கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பார், கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வார். அந்த மரியாதை பார்த்து சொல்லுகிறார், இவள் என்னிடத்தில் ஒரு நல்ல பங்குதாரராய், பார்ட்னராய் அவளை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று கர்த்தர் ஒரு நல்ல சர்டிபிகேட் கொடுத்தது போல உங்களுக்கும் அதே சர்டிபிகேட்டை கொடுப்பார். நல்ல பங்குதாரராக இயேசு எப்பொழுது உங்களோடு கூட இருக்கட்டும். ஆகவே நாம் பாடினோம், வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வலப்பக்கத்தில் நிழலாய் அவரை எப்பொழுது நீங்க வைத்திருந்தீங்கன்னா ஒரு பொழுதும் அசைக்கப்படுவதே இல்லை. இந்த மரியாள் தான் கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையினால்
அவருடைய பாதங்களை எல்லாம் துடைத்த மரியாள் கர்த்தர் மேல, இயேசு மேல அவ்வளவு அன்பு வைத்து நல்ல பங்குதாரராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்த மரியாள் அங்கீகரிக்கப்பட்டாள். மார்த்தாளை குறித்து அதுக்கப்புறம் எங்க பாக்குறோம்னா, லாசரு மரித்த இடத்துல அங்க இயேசுவை சந்திக்கிற இடத்துலதான் பாக்குறோம். ஆனா அந்த மரியாதை குறித்து இவர் மிகவும் அன்பு கூர்ந்தாலே என்று இன்னொரு பகுதியில இயேசு சர்டிபிகேட் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை ஜெபத்தை கேட்க வேண்டுமா? கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தர வேண்டுமா? எப்படி மரியா கர்த்தருடைய பாதத்தில் எப்பொழுதும் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி ஆவலாய் உட்கார்ந்து இருந்தாரோ, அதே போல உடைய எண்ணம், தாகம், விருப்பம், வாஞ்சை எல்லாம், உடைய நோக்கம், சிந்தனை எல்லாம் இயேசு கிறிஸ்து மேலே இருந்தா கர்த்தர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் பதில் தருகிற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். முதல் கர்த்தருடைய பங்குதாரராய் இருக்கட்டும். கர்த்தரையே நீங்க உறுதியை பற்றி கொள்ளுங்க. சங்கீத பகுதியில வாசித்தோம், உண்மையில பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அவன் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்ததை வெற்றியாய் மாற்றிக் கொள்ளுகிறான். ஆமென். கர்த்தர்ல பலப்பட கர்த்தரை நீங்க நேசிக்க அவரை நல்ல பங்குதாரராய் எல்லா இடத்திலையும் வைத்திருக்க. சாமானியன் சொல்லுவாங்க, வேலைக்கு போய் ரூம்ல தனியா இருந்தா கூட அவருடைய முன்னாடி ஒரு சேரை போட்டு வரான். அந்த சேர்ல இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, வேலை இல்லாத நேரத்துல இயேசுவோடு பேசுற மாதிரியே நான் வேலையில இருப்பேன். பாருங்க, அவரை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். இதே போல உங்களுடைய பங்குதாரரா இயேசு இருக்கட்டும். உங்க வீட்டுல நீங்க தனியா இருக்கிறீங்களா? இயேசு இருக்கிறார், பேசிட்டே இருக்கீங்க. அவரோட நல்ல நண்பரா நீங்க பேசுனீங்கன்னா கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வார், பதிலை தருவார். ஆமென். இன்னொரு அடுத்த இரண்டாவதாக 2 கல்லர்கள், லூக்கா 23ஆம் அதிகாரம் 39, 41, 42 அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இன்னொரு கல்லனை குறித்து வாசிக்கிறோம் 42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தர். 2 கல்லங்க, வலதுபுறம் இடதுபுறம் அடைய இயேசு சிலுவையில தொங்கும் பொழுது இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட 2 கல்லர்கள். ஒரு கல்லன் கேட்கிறான், நீர் ஆண்டவரானால் உண்மையும் எங்களையும் என்ன பண்ணுங்க, ரட்சித்துக்கொள். இகழ்ந்து கேட்கிறான். இன்னொரு கல்லன் கேட்கிறான் தாழ்மையோடு, ஆண்டவரே, இப்படி ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்த. அவனும் ரட்சிக்க சொல்லி கேட்கிறான். அடுத்த கல்லனும் இப்படி ராஜ்யத்தில் வரும்போது நான் வரணும், என்னை நினைத்துக் கொள்ளும் கேட்கிறான். ஆனா ஆண்டவர் யாரை ஏற்றுக்கொண்டார்? வலது பாசத்துல இருந்த நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று தாழ்த்தி கேட்ட. மாத்திரமல்ல, அந்த 40ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மற்றவன் அவனை நோக்கி, இயேசு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த கல்லன் இன்னொரு கல்லனை பார்த்து, இயேசுவை பார்த்து இகழ்ந்து பரியாசம் பண்ணி, நீர் ஆண்டவரானால் உண்மையும் எங்களை என்ன பண்ணுங்க, ரட்சித்துக் கொள்ளும் என்று பரியாசம் பண்ணின கல்லனை பார்த்து, நீ ஆக்கனை உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பிக்க தக்கவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத தொண்டையும் நடப்பிக்கவில்லையே என்று கடிந்து கொண்டான். அப்ப இந்த 2வது கல்லனை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தான் ஒரு பாவி என்கிற உணர்வு, இயேசு யார் என்கிற ஒரு வெளிப்பாடு. இதெல்லாம் இந்த கல்லனுக்கு இருந்தபடினால, தன்னை தாழ்த்தினபடினால, தன் பாவங்களை உணர்ந்தபடினால, தன் பாவி என்று அறிக்கையிட்டபடினால, இப்படி ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்ததும் என்று அவர் இரட்சகராய் கண்டபடினால இந்த கல்லனை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபையை அழைக்கிறார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் நீங்கள் தாழ்த்தி உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி, ஐயா என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்க, இன்னும் சில காரியங்கள் இருந்து எனக்கு ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, என் வாழ்க்கையில ஒரு வெற்றி வர பெற்றுக்கொள்ள முடியலன்னா, என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சில குறிப்பிட்ட காரியங்கள் என் சுய பலத்தால முடியல, நீங்க இந்த பாவங்களை எல்லாம் நான் விட்டு விடுவதற்கு கிருபைதாங்க, ஒருவரால் மாத்திரம்தான் இந்த இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தர முடியும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது, இரட்சகரிடத்துல வரும் பொழுது, தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார்,
கர்த்தர்களை ஏற்றுக்கொள்வார், அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார். 2 கல்லர்கள்ல ஒரு கல்லனை கர்த்தர் ஏற்றுக்கொண்டது போல கர்த்தரிடத்துல தாழ்த்தி இரட்சகர் என்று பாவங்களை அறிக்கை செய்து மனம் திறந்து பேசும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்கும் பொழுது, ஆமென். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுனாலே நம்ம பாவமே செய்ய மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த கல்லனுக்கு இருந்தபடினால கர்த்தர் இந்த கல்லனை ஏற்றுக்கொண்டார். ஆமென். 3வதா ரூத் 1ஆம் அதிகாரம் 14-16. 2 மருமகள்கள். யாரு? 2 மருமகள்கள். நகோமியின் 2 மருமகள். ஒருத்தி பேர் என்னது? ஓர்பால். அடுத்தவர் பேரு ரூத். நகோமியுடைய கணவன் இறந்து போயிடுறாரு. 2 பிள்ளைகளும் இறந்து போயிடுறாங்க. 2 விதவை மருமகள். ரூத் 1:14-16 வரைக்கும் நாம் திருப்பிக் கொள்ளுவேன் என்றால், நகோமி 2 மருமகளை பார்த்து சொல்றார், உங்க வீட்டுக்கு போங்க, திரும்ப ஒரு திருமணம் பண்ணி நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க எழுதப்பட்டிருக்கிறது ரூத் 1:14 பக்கம் 335. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமி முத்தமிட்டு போனார். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டார். 15ஆம் வசனத்துல, அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போ. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அன்பு தேவ பிள்ளைகளே, நகோமியினுடைய 2 மருமகள் குறித்து நாம் பார்த்தோமே என்றால், நகோமி சொல்லுகிறாள், நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. ஓர்பால் உடனே முத்தமிட்டு வீட்டுக்கு போயிடுறா, திரும்பி போயிடுறா. ஆனா அங்க ரூத் என்ன பண்றா? உண்மை நான் என்ன பண்ண மாட்டேன், விடவே மாட்டேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நகோமியை விடாமல் ரூத் பற்றி கொண்டு அதுல உறுதியாய் நின்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் எத்தனையோ உங்களுக்கு நல்லதா தோணலாம், நல்லதா தோணுகிற காரியங்கள் தெரியலாம், இக்கரைக்கு அக்கறை பட்சம் போல பல காரியங்கள் உங்களுக்கு தெரியலாம். ஆனா நீங்க ஒரே ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், என்னை ஆசீர்வதிக்கிற, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிற, என் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை தருகிற என்னை உண்டாக்கின தேவன் ஒருவர் உண்டு. அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவரை நான் விடமாட்டேன் என்று யாரெல்லாம், இயேசுவே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் விடமாட்டேன். ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் அல்ல, ஒருவேளை பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம். ரூத்துக்கு தன்னுடைய கணவன் இழந்து, கணவன் மரித்து போன சூழ்நிலையில, இழப்பின் மத்தியில ஒரு வயதான நகோமி மாமியார், அவள் மூலமாக இன்னொரு குழந்தை பிறந்த ஒரு திருமணத்திற்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் ஒரு காரியத்தை அவள் அறிந்து கொண்டால், என்னுடைய மாமியார் நகோமி ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் அற்புதங்கள் செய்கிற தேவன், அவரை நம்பி வந்தார், நிச்சயமா கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை இருந்தது. இக்கால பாடுகள், இந்த சூழ்நிலை என் கணவன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் மாமி ஆராதிக்கிற நகோமியின் தேவன் ஒரு நாளும் என்னை கைவிடாத தேவன். அவங்க சொல்ற, உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், உண்மை நான் விடுவதே இல்லை. ஒருவேளை இன்றைக்கு பிரச்சனை இருக்கலாம், நாளை அது ஆசீர்வாதமாய் மாறும் என்ற தரிசனம் ரூத்துக்கு இருந்தது. இன்றைக்கு ஒருவரை பாடுகள், இன்றைக்கு உபத்திரவங்கள், இன்றைக்கு இழப்புகள் இருந்தா கூட முறுமுறுக்காம ரூத்தை போல, உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், உண்மை நான் விடவே மாட்டேன். அதைத்தான் யாக்கோபு செய்தார், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் விடுவதே இல்லை. அதே போலதான் சுனேமியால் அன்றைக்கு எலிசாவை பார்த்து, நீர் என்னோடு கூட வரவிட்டால் உண்மை நான் விடுவதில்லை. குழந்தை மரித்து போன சூழ்நிலையில எலிசா சொல்லுகிறார் தன்னுடைய சிஷ்யரை பார்த்து, நீ போப்பா, இல்ல, அதுல உறுதியா இருக்கிறார் சுனேமியால், நீர் வந்தால் ஒழிய உண்மை நான் விடுவது இல்லை. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் அதே கண்ணடத்தோடு அதே சிந்தனையோடு நான் ஆராதிக்கிற தேவன் ஒருபோது என்னை வெட்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கவே மாட்டார். ஏனென்றால் நான் என் கண்மலையாக கிறிஸ்துவ நங்கூரத்தை வைத்திருக்கிறேன். அவர்தான் என்னுடைய கண்மலை, அவர்தான் என்னுடைய அடைக்கலம். அன்றைக்கு ரூத் மாறி சொன்னாலும், இல்ல, என் வீட்டுல ஆசீர்வாதம் இல்ல, உண்மை பின்பற்றுவதனால், உம்முடைய தேவனை பின்பற்றுவதனால், உண்மை பின்தொடர்வதனால்
அப்பத்தின் வீடாக பெத்லகேமுக்கு வருவதினால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. வேத வசனம் சொல்லுகிறது. லூக்கா ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உன் செய்கைக்கு தக்க. என்ன செய்கை? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்மை நான் விடுவதில்லை. நீ ஆராதிக்கிற தேவன் என்னுடைய தேவன், விடாமல் பின்பற்றுவேன். அந்த செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். ஒரு பால் அப்புறம் எங்குமே காணும். ரூத் இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டில் இடத்தை பிடித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறக்கிற சந்ததிக்கு தாயாய் கர்த்தர் அவரை உயர்த்தினார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பாடுகள் இருக்கலாம், உபத்திரங்கள் இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எனக்கு இத்தனை பாடுகள் என்று முறுமுறுத்துறாதீங்க. உறுதியாருங்க. ரூத்த போல கர்த்தர் நிச்சயமாகவே நாளை நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சிறந்த எதிர்காலத்தை கர்த்தர் தருவார். இன்றைக்கு பட்டு போயிருக்கலாம், ஆனால் ஒரு நாள் துளிர் விடும். சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. ரூத்தை கர்த்தர் உயர்த்தினார். ஓர்பாளுடைய பெயரே இல்லை அதுக்கப்புறம். அன்பு தேவ பிள்ளைகளே, ரூத்தை போல உறுதியா இருப்போம். கர்த்தரை இடைவிடாமல் பின்பற்றுவோம். எல்லா சூழ்நிலையும் அவரை ஆராதிப்போம். ரூத்தை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்த தேவன், ஒரு சிறந்த எதிர்காலமாகிய போவாசை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் கட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. எதெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ மீண்டும் கர்த்தர் கட்டுவார். கர்த்தர் கட்டும் பொழுது யாரும் அதை உடைக்க முடியாது, தடுக்க முடியாது. அது கட்டப்படும். ஆமென். மூன்றாவதாக, 4வது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3 - 5 வரைக்குள்ள வசனங்கள். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஆதாம் ஏவாளுடைய 2 பிள்ளைகள். ஆமென். முதலாவது சொன்னேன், 2 சகோதரிகள், 2 கல்லர்கள், 2 மருமகள்கள். இங்க நாம் பார்க்கிறோம், ஒரே வீட்டில் பிறந்த 2 சகோதரர்கள். மூத்தவன் பேர் என்னது? காயின். 2வது மகனுடைய பேர் என்ன? ஆபேல். கர்த்தர் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை, ஆபேலையும் அவனுடைய காணிக்கையிலையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஏன் அங்கீகரித்தார்? எபிரேயர்ல வாசிக்கிறோம், அதில் எழுதப்பட்டிருக்கிறது. 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசினார். அன்பு தேவ பிள்ளைகளே, 2 பேருமே காணிக்கை எடுத்துட்டு போறான். இந்த காணிக்கையில என்ன வித்தியாசம் என்றால், ஆபேலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆபேல் விசுவாசத்தினாலே தன் மந்தையின் தலையீட்டெல்லாம் ஆண்டவருக்கு புரியுது. ஆமென், ஆமென். அவனுக்கு அப்பவே ஒரு விசுவாசம் இருக்கு. ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க போனா முதன்மையானது, சிறந்தது. அது மாத்திரம் அடுத்த பகுதி சொல்லுகிறது, தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும். ஆமென். காயின் அப்படி இல்லை, ஏதோ ஒரு காணிக்கை ஆண்டவர் கொடுக்கணுமே காய்கறிகளை கொண்டு போய் வைக்கிறான். ஆனா ஆபேலுடைய காணிக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, தலையீட்டுகளில கொழுமையானதுல. எப்பவுமே அது மனிதனா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், மிருகங்களா இருக்கலாம். முதல் பிறக்கிற, முதல் குஞ்சு பொறிக்கிற, முதலாவது வருகிறது எப்பவுமே திரட்சியா இருக்கும். பார்த்திருக்கீங்களா? ஒரு வாழை தாறு போடுதுன்னா அந்த முதல் போடுகிற தாறு திரட்சியா பெஸ்டா இருக்கும். எங்க வீட்டுல புறா வளர்க்கிறேன். எப்பொழுதுமே முதல் பிரீடு, முதல் வருகிற அந்த அந்த பறவை எல்லாவற்றை காட்டிலும் திரட்சியா இருக்கும். ஒருவேளை குடும்பத்துல கூட முதலாவது பிறக்கிறவங்க மற்றவங்களை காட்டில ரொம்ப பெஸ்டா இருப்பாங்க, நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. ஆகவேதான் ஆபேலுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. நாம் கொடுக்கிறது ஆண்டவருக்கு கொடுக்கிறது விசுவாசத்தினால எப்படி இருக்கணும்? சிறந்ததா இருக்கணும், முதன்மையானது இருக்கணும், கொழுமையானதா இருக்கணும்.
அது பெஸ்டா இருக்கணும். ஆமென். ஆகவேதான் ஆபேலையும் அவருடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க ஆண்டவருக்காக எதை செய்தாலும் முழு உளத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு கொடுப்பதில் மாத்திரம் அல்ல. நீங்க ஜெபிப்பது என்றாலும் சரி, வேதத்தை படிப்பது என்றாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவது என்றாலும் சரி, ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிப்பது என்றாலும் சரி, பெஸ்டா ஆராதிங்க, பெஸ்டா ஜெபம் பண்ணுங்க, சிறந்த வேலை ஆண்டவருக்காக நீங்க செய்யுங்க, முழு உள்ளத்தோடு செய்யுங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். இன்னைக்கு போறதா பாஸ்டர் போன் பண்ணி கேட்பாரே, அப்படி அல்ல. இது கர்த்தருடைய நாள், இது தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நாள். இந்த 2 மணி நேரம் கர்த்தருடைய பாதத்துல நான் முழு உள்ளத்தோடு என் தேவனை துதிப்பேன் என்று நீங்க துதிக்கும்போது கர்த்தர் ஆவியை அவர் காணிக்கை அங்கீகரித்தது போல உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முழு இருதயம் வேண்டும், முழு உள்ளம் வேண்டும். கர்த்தரை துதிப்பதில் வேற சாக்குக்கு சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. என் தேவனுக்கு நான் கொடுக்கிறது சிறந்ததா இருக்கணும், என் உலகம் சிறந்ததா இருக்கணும், என் கண்கள் சிறந்ததா இருக்கணும். என் தேவனுக்கு நான் செய்கிற என் வேலையில முழுவதும் இருக்கக்கூடாது. என் கர்த்தரை முழுவதோடு, முழுவதோடு நீ ஆராதித்து பார். கர்த்தர் உன்னையும் உன் காணிக்கைகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் அங்கீகரிப்பார். யாரு இல்லை, பலவீனம் இல்லை, மரித்தும் ஆவேல் இன்றைக்கு பேசப்படுகிறார். கர்த்தரே சாட்சி கொடுத்தார். ஆண்டவரத்துல காமன்ஸ்டேட் பண்ணக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஆபேல் தலையிட்டு கொடுமையானது கர்த்தர் கொடுத்தான். ஆமென். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்காக செய்கிற எந்த சின்ன காரியமா இருந்தால் பெஸ்டா செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்தை கேட்பார், உங்களை சாட்சியாக வைப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். ஆபேலையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தது போல உங்களையும் உங்களுடைய எல்லா காரியத்தையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே வீட்டில் பிறந்த காயின், ஆபேல், இன்னும் சொல்ல போனா யாக்கோபு, ஏசா, ஒரே தகப்பனு 2 பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது. ரோமர் 9:13 வாசிக்க கேட்போம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னு எழுதப்பட்டு. காரணம் என்ன? ஒரே தகப்பனுடைய 2 பிள்ளைகள். ஏசா கர்த்தர் மூத்த மகனாய் சேஷ்ட புத்திர பாகம் என்கிற ஆசீர்வாதம் கொடுக்கிறார், கனப்படுத்துறார். ஏசாவை மூத்த மகனா அனுமதிச்சு சேஷ்ட புத்திர பாகம் என்கிற ஆசீர்வாதத்தையும் கொடுத்து, அந்த சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய அருமையே தெரியாம வேதம் சொல்லுது ஆதியாகமம் 25:34 இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் ஆண்டவரை அலட்சியம் பண்ணிடாதீங்க. உங்களுடைய ஜெப வேலையை விட்டுறாதீங்க, வேத வாசிப்பை விட்டுறாதீங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதை விட்டுறாதீங்க. ஆமென். ஏசாவை குறித்து வேதம் சொல்கிறது சேஷ்டபுத்திர பாகம், அவனை குறித்த எதிர்பார்ப்பு, ஏசா மேல கர்த்தர் வைத்திருந்த ஆசீர்வாதம், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த காரியம் அலட்சியம் பண்ணினான். ஆண்டவர் ஏசாவை வெறுக்கிறார், யாக்கோபை சிநேகிக்கிறார். ஆமென். ஏன் யாக்கோபை சிநேகிக்கிறார்? எப்படியாவது நான் ஆசீர்வாதமா இருக்கணும், எப்படியாவது முன்னேறிடணும், வாழ்க்கையில நான் பெஸ்டா இருக்கணும். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, தாபமல்லவன் என்னிடத்துல வா. ஆமென். கர்த்தரிடத்துல வந்த ஆசீர்வாதம் உண்டு என்கிற விருப்பத்தோடு ஓடி வரப்படுது. கர்த்தர் ஏசாவை வெறுக்கிறார், யாக்கோபை நேசிக்கிறார். ஆமென். காரணம் அதுதான், எத்தனை ஆனாலும் அந்த எத்தனை இஸ்ரவேலாய் தேவ பிரபுவாய் மாற்றி ஆசீர்வதிப்பதின் ரகசியம் என்ன? வேதம் எச்சரிக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்க கேட்போம். எபிரேயர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 16-17 வசனம். ஆமென். ஆண்டவர் எச்சரிக்கிறார், ஏசாவை போல இராதீங்க. ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டான்? விட்டு போட்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சொல்றேன், கர்த்தருடைய நாள். வேலை 2வது. காலை வேலை கர்த்தருக்குரியது.
கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ளணுமா, ஆசீர்வதிக்கணுமா, கர்த்தரை ஒருபோதும் அலட்சியம் பண்ணாதீங்க. கர்த்தர் கொடுக்கிற அங்கீகாரத்தை நீங்க கொடுப்பீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களை எத்தனை இருந்தா கூட சேர்த்துக் கொள்வாருங்க. யாக்கோபு எத்தனை கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தி சிநேகித்தான். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக லூக்கா 18ஆம் அதிகாரம் 10-14 வரைக்கும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10-14. ரெண்டு பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனான். ஜெபிக்கிறது 2 பேர் போறான். அதுல கூட ஆண்டவர் ஒருத்தனை ஏற்றுக்கொள்றாரு, ஒருத்தனை தள்ளுபடி பண்றாரு. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரர். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜபத்தை கூட ஆண்டவர் கூர்ந்து கவனிக்கிறார். எப்படி ஜெபம் பண்றோம்? அப்ப இந்த பரிசேயன் ஜெபம் பண்றான். தன்னுடைய பெருமை, தன்னுடைய மேட்டிமை, தான் என்ன பண்றேங்கிறத சொல்லி 4 பேர் பாக்குற மாதிரி பிரஸ்தாபத்தோடு ஜெபம் பண்றான். கர்த்தர் ரிஜெக்ட் பண்றார். வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறேன், தசமம் கொடுக்கிறேன், அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு தன் சுய நீதி, தன்னை பற்றியே பேசுறான். தான் காரியத்தையே சொல்லிட்டு இருக்கிறான், தன்னை பற்றியே பெருமையா சொல்றான். ஆண்டவர் என்ன பண்றாரு? அதை பாக்குறாரு. ஆமென். பார்த்துட்டு ஆயக்காரன் தூரத்துல நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பிலை அடித்துக் கொண்டு, பாவியாக என் மேல் கிருபையாய். ஆமென், ஹல்லேலூயா. ஆவி ஆண்டவரே, உம்மிடத்துல வருவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை. 100 சொல்லும் பொழுது நீ ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? விளைப்பான். என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, எங்க தாழ்மை இருக்கிறதோ, எங்க கிருபையை சார்ந்து கொள்ளுகிறோமோ, தன்னுடைய படிப்பினாலோ, தன்னுடைய பலத்தினாலோ, தன்னுடைய அந்தஸ்தினாலோ ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏதாவது அதுல சொல்லி, ஒரு நம்மகிட்ட பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், வாகனம் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்னும் வேலைக்காக. அங்க ஆயக்காரனை போல தாழ்த்தி, ஐயா ஓட்ட பிச்சை, நீ கொடுத்த கிருபையா, உங்களுடைய கரத்துல இதுக்கு நான் தகுதியே இல்லைன்னு ஜெபம் பண்ணா இவனை நீதிமான ஆண்டவர் மாத்துறாரு, ரிஜெக்ட் பண்றாரு. ஆமென். நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் நம்முடைய திறமையிலோ நம்முடைய படிப்பிலோ அல்ல, கர்த்தர் கொடுத்த கிருபை. ஆமென். அந்த கிருபையை சார்ந்துட்டோம்னா கர்த்தர் நம்மளை கடைசி வரைக்கும் நீதிமான வச்சு இன்னும் கொடுத்து ஆசீர்வதிச்சுட்டே கொண்டு போயிட்டே இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 12:4ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். அழைக்கப்பட்ட ஆபிரகாம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம், முன்குறிக்கப்பட்ட ஆபிரகாம், பெயர் சொல்லி அழைத்த ஆபிரகாம். அவனோடு கூட யார் போறா? லோத்து போறான். லோத்து யாரு? ஆபிரகாமுடைய சகோதரனின் மகன். லோத்துக்கு ஆபிரகாம் பெரியப்பா. 2 பேரும் போறான். என் வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்ட ஆபிரகாமோடு லோத்து இருக்கிற வரைக்கும் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. நல்லா கவனிக்கணும், இந்த பாயிண்ட ரொம்ப நல்லா கவனிக்கணும். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமல் போயிற்று. அழைக்கப்பட்ட ஆபிரகாமோடு அழைக்கப்படாத லோத்தும் கூட போறாரு. ஆபிரகாம் கூட இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம். 2 பேரும் ஒருமித்து வாசம் பண்ண கூடாத அளவுக்கு பெருகிட்டு. அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க அழைக்கப்பட்ட சபையில, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்துல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்துல ஓடுற வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு காரியத்தை முன்ன வச்சு, இதுல நீ ஓடு, இதுல நீ இரு, இதுல அடங்கி இரு, இதுல ஓடு அப்படின்னு ஆசீர்வதிப்பார். அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும்
ரெண்டு பேர் ஆபிரகாம் நிமித்தம் லோத்துக்கு ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. ரெண்டு பேரும் ஒருமித்து இருக்க முடியல, வாக்குவாதம் வருது. ஆபிரகாம் பெருந்தன்மையா சொல்றாரு, அப்பா நீ வலதுபுறம் போனா போ, நான் இடதுபுறம் போறேன். நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து, ஆபிரகாம் அழைக்கப்பட்டவர், கர்த்தர் என்ன சொல்றாரோ அப்படி செய்யறாரு. நீ எடுத்து அங்க போனா போறாரு, நடந்து தெரியினா நடக்கிறாரு, பலிபீடம் கட்டுறாரு. லோத்து எங்கேயும் பலிபீடமும் கட்டல, ஆண்டவரத்துல கேட்கவும் இல்லை. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். ஆபிரகாம் சொன்ன உடனே தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து சோதம் குமரா செழிப்பா இருக்கிறத பார்த்து கொண்டதே காட்சி கண்டதே கோலம். கேட்டிருக்கீங்களா? சோதமுக்கு ஓடி போயிட்டார். பாவம் நிறைந்த சோதம் குமராவை சுயத்தில தேர்ந்தெடுத்தார். எதுல தேர்ந்தெடுத்தாரு? சுயத்தில தேர்ந்தெடுத்தார். வேதம் சொல்கிறது ஆபிரகாமை குறித்து. ஆபிரகாம் 24ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அதே அதிகாரம் 35ஆம் வசனத்தில, கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். எலியேசர் தன் எஜமானை குறித்து சொல்லுகிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். ஆனால் ஆபிரகாமோடு ஓடின லோத்துக்கு திரளான ஆஸ்தி இருந்தது. என்னைக்கு சுயத்துல சோதம் குமராவை தெரிந்தெடுத்தாரோ, அந்த சோதம் குமராவை அழிக்கும் பொழுது, சோதம் குமரை அழிக்க தேவதூதர்கள் கடந்து வரும் பொழுது, ஆபிரகாமின் நிமித்தம் லோத்தை தேவன் தப்ப விட்டார். நடந்தது என்ன? லோத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோடு கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியில குடியிருக்கிறான். ஐஸ்வர்யவான், திரளான ஆஸ்தி. என்னைக்கு ஆபிரகாமை விட்டு பிரிந்தானோ, ஆபிரகாம் விட்டு தனியா கடந்து சென்றாரோ, தன் சுயத்தின்படி சோதோமை தெரிந்து எடுத்தாரோ, தன் மனைவியை இழந்தான். தன் மகளுடைய 2 மருமக்கள்மாரை விட்டு கடைசியில சோவாரையும் விட்டு மலையில போய் ஒரு கெபியில தன் 2 பிள்ளைகளோடு இருக்கிறான். 2 பிள்ளைகளும், தன்னுடைய 2 மகன்களும் தகப்பனோடு தகாத விதமாய் குழந்தைகளை பெற்றெடுத்து தேவன் அருவருக்கிற அம்மோனியர் மோவாபியரை சந்ததியை பெற்றெடுத்தாங்க. 14 தலைமுறைக்கு அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது என்று தேவன் கட்டளை கொடுத்தார். ஆமென். இதுல இருந்து அழைக்கப்பட்ட ஆபிரகாமோடு கூட இருக்கிற லோத்தை கர்த்தர் சீமானாய் மாற்றினார், உயர்த்தினார், ஐஸ்வர்யவானா இருந்தான். என்னைக்கு ஆபிரகாம் விட்டு சுயத்துல ஒரு சோதோமை நோக்கி போனானோ, சோதோமை அழிந்து போய் கர்த்தர் ஆபிரகாமை நிமித்தம் வெளியே கொண்டு வந்தாலும் எல்லாவற்றையும் லோத்து இழந்து கடைசி ஒரு மலையில ஒரு கெபியில போய் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு லோத்து தள்ளப்பட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருப்பார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்திருப்பார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு சபையை கொடுத்திருப்பார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியரை கொடுத்திருப்பார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பார். இந்த வாக்கு தத்தத்தை நீங்க கரெக்டா ஆண்டவரையே முன்னாடி வச்சு பின்பற்றி நீங்க ஓடுனீங்கன்னா உங்க ட்ராக் வெற்றியா இருக்கும். ஆபிரகாமை போல கர்த்தர் ஐஸ்வர்யனா எங்களை மாட்டிடுவாரு. கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். எப்பொழுது கர்த்தரோடு கூட நீங்க இருக்கும் பொழுது, அவருடைய வசனத்தோடு இருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தோடு இருக்கும் பொழுது, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமென். கடைசியாக ஒரே பெயரை உடைய 2 பேர். உடனே யாருன்னு எல்லாரும் சொல்லிடுவீங்க. பழைய ஏற்பாட்டு சவுல், புதிய ஏற்பாட்டு சவுல். சவுலை கர்த்தர் ராஜாவாய் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணினான். புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு சவுலை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன? சமயம் இல்லாதபடினா சீக்கிரம் சொல்றேன். பழைய ஏற்பாட்டு சவுலை ராஜாவை தெரிந்து கொண்டு அமலேக்கிற என்ன பண்ணு? சங்காரம் பண்ணு.
எல்லாவற்றையும் இங்க இருக்கிற ராஜா, எல்லா மனிதர்கள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிடணும்? அழித்து போடு. கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். சவுல் செய்த காரியம் என்ன? ராஜாவையும் உயிரோட பிடிச்சுக்கிறான். முதல் தரமான, இரண்டாம் தரமான எல்லாவற்றையும் பிடிச்சிட்டு ஒன்றுக்கும் உதவாததை என்ன பண்றான்? அழிச்சு போடுறான். வசனம் சொல்கிறது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், ஆயக்காரனை போல பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அழைக்கப்பட்ட ஆபிரகாமோடு கூட செல்லும் பொழுது சவுளை போல, புதிய ஏற்பாட்டு சவுளை போல, பவுலை போல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுகிற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஒரு விஷயம், 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளுகிற, நீர் தெரிந்து கொள்ள பாத்திரமாக நான் இருக்கணும் ஆண்டவரே, என்னை 100க்கு 100 ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை அங்கீகரிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அர்ப்பணிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த செய்தி வேளையில இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்பொழுது பிளஸ் பண்ணுகிறார். இயேசு நாமத்திலே ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய எல்லா தேவையையும் கர்த்தர் சந்திப்பார். உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். நீங்க நினைப்பதை காட்டிலும், வேண்டிக் கொள்வதை காட்டிலும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்பா, அந்த வேளையிலும் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. பாவியாக எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் மேல கிருபை பாராட்டி ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, எப்படி ரூத்தை கனப்படுத்தி ஒரு எதிர்காலத்தை கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு சிறந்ததை தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருபோது நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமேன் சொல்லலாமா? ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமேன். ஆண்டவரே, இன்றைக்கும் என் வாழ்க்கையெல்லாம் உங்களுடைய பிரசன்னத்தில் இருக்கணும், நீர் விரும்புகிறபடி இருக்கணும். ஆமேன்.